It was the last journey of the Lord Jesus Christ going to Jerusalem. எருசலேமுக்கு கடைசி முறையாக பண்ணுகிற இயேசுவின் பிரயாணம் அது. No more journey again to Jerusalem. எருசலேமுக்கு மறுபடியுமாக போகும்படியான பிரயாணம் அல்ல அது. Yes, Jesus went to Jerusalem many times, but this was the last journey. இயேசு எருசலேமுக்கு பல முறை போனது உண்மைதான், இது அவருடைய கடைசி பிரயாணம். So how was Jesus going? இயேசு எப்படி போனார்? He knew that he was going to be crucified. அவர் தான் சிலுவையில் அறையப்பட போகிறோம் என்பதை அறிந்திருந்தார். He knew it very well. அவர் ரொம்ப தெளிவாக அறிந்திருந்தார். But was he going with fear? அவர் பயத்தோடு போனாரா? How was he going? அவர் எப்படி போனார்? Luke's Gospel 19th chapter 28th verse. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். And when he had thus spoken, he went before, ascending up to Jerusalem. இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு எப்படி போனாருங்க? முந்தி நடந்து போனார். He was the first person to travel to Jerusalem. எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண முதலாவது அவர் தான் போயிட்டு இருக்கிறார். Everybody was following. எல்லாவரை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறார்கள். I tell you, dear friend, if you are a child of God, நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானால், you will have the courage to be the first person to go and to travel in the life of journey. வாழ்க்கை பிரயாணத்தில் முதலாவது முந்தி பிரயாணம் செய்கிற நபராக நீ தான் இருப்ப. Why? Yeah. Because God is with you. தேவன் உன்னோட கூட இருக்கிறார். If God is not with you, தேவன் உன்னோட கூட இல்லைன்னா, you will be a coward. நீ ஒரு கோழையாக இருப்பாய். You will be a coward when you face the challenges of our lives. வாழ்க்கையுடைய சவால்களை நீ சந்திக்கும் பொழுது நீ ஒரு கோழையாக இருப்பாய். You don't have the gut to face life. வாழ்க்கையை சந்திக்கும்படியான தைரியம் உன்னிடத்தில் இருக்காது. Yes. How many of you are filled with fear? Fear of the future. Fear of so many things in your life. உங்களில் எத்தனை பேர் விதமாக பயத்தினால, எதிர்காலத்தை குறித்த பயத்தினால நிரம்பி இருக்கிறீர்கள்? The devil is always sitting your side and tells all the lies that you will be let down. பிசாசும் பக்கத்தில் உட்கார்ந்து உன்னை கைவிடப்பட்ட நபரா நீ போயிருவேன்னு சொல்லி கூட சொல்றான். You say, oh yes, yes, yes. நீ சொல்ற ஆமா ஆமா. I tell you, dear friend, if Jesus is with you, இயேசு உன்னோட கூட இருப்பாரானால், only when Jesus is with you, you could really be the first person to go ahead in life's journey. இயேசு உன்னோட கூட இருப்பானால் மாத்திரம்தான் வாழ்க்கை பிரயாணத்தில் முன்னால ஓடுகிற நபராக நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். Or else you will be always backward. Everything you will go backward. ஒவ்வொரு நிலையிலும் கூட நீ அமிதமாக பின்னிட்டு செல்வாய். Because Jesus is not with you. இயேசு உன்னோட கூட இல்லை.
So when Jesus was coming down from almost Mount Olive, ஒலிவ மலை பக்கத்தில் இருந்தவர் கீழாக திரும்பி வருகிறார். Luke Gospel 19 chapter. Luke எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் the Lord Jesus said, 30th verse, go into the village over against you in the which at your entering ye shall find a colt tied, wherein yet never man set. Loose him and bring him hither, a tied colt. கட்டப்பட்டிருக்கிற கழுதையை விடுவித்து கொண்டு வாருங்கள். Jesus always travels on the colt which is liberated from the power of sin and evil. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கப்பட்ட கழுதையின் மேல தான் பிரயாணம் பண்ணுகிறவர். Are you still in bondage of sin and evil? இன்னுடைய வாழ்க்கையில பொல்லாப்பினாலும் அடிமைத்தனத்தினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? I tell you, God looks for people who are liberated from the slavery of sin. பாவத்தின் அடிமைத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களை இயேசு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். Bring it here, அதை கொண்டு வாருங்கள். Yes, when Jesus, it was brought to Jesus, and as they were advised, they answered and brought it. அவர்கள் அங்கு ஆலோசனை சொன்னபடியாக போய் அதை கொண்டு வருகிறார்கள். So what did they do? அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? 35th verse of Luke's Gospel 90 chapter. And they brought him into Jesus, and they cast their garments upon colt, and they set Jesus thereon. அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். And as we went, they spread their clothes in the way. அவர்கள் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். They were all shouting. எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. Generally, the population of Jerusalem was 40,000 at that time. எருசலேமினுடைய ஜனத்தொகை அந்த நாட்களில் 40,000 ஜனங்கள். But it was the time of Pascha. பஸ்கா பண்டிகையின் காலம் அது. So many people came from different places in order to celebrate this Pascha. இந்த பஸ்கா பண்டிகை, the festival of Pascha, இந்த பண்டிகையை கொண்டாடும்படியாக திரள்கூட்டமான மக்கள் அங்கு வந்திருக்கிறார்கள். From different places, அங்கு ஏறக்குறைய அநேக இடங்களில் இருந்து அவர்கள் வந்திருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். As they were all here gathered, எல்லாரும் சேர்ந்திருக்கிறாங்க. Almost 140,000 of people were there in the city. ஏறக்குறைய 1,40,000 மக்கள் அங்கே கூடி வந்திருக்கிறார்கள். So there was a big crowd, ஒரு பெரிய கூட்டம். So they were all shouting, சத்தம் போடுறாங்க. John's Gospel, we see how they were shouting. எப்படி Matthew Gospel 21, மத்தேயு 21வது அதிகாரத்தில் அவிதமாக there was a great noise, அங்கே பெரிதான ஒரு சத்தம். When Jesus was traveling in the colt, இயேசு கிறிஸ்து அங்கு இந்த கழுதையின் மேல் பிரயாணம் பண்ணி வந்து கொண்டிருந்த பொழுது there was a great commotion, பெரிய சத்தம். 9th verse, and the multitudes that went before and that followed cried, saying, Hosanna to the Son of David. Blessed is he that cometh in the name of the Lord. Hosanna in the highest. முன்னடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா.
கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். They were all shouting. There is a big crowd, பெரிய கூட்டம், big commotion, பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பு. But who are these people? அந்த ஜனங்க யாருங்க? Bible says they were the people who saw the miracle of Jesus and who are following Jesus. இயேசுவினுடைய அற்புதத்தை கண்டு சந்தோஷப்பட்ட கூட்டம் இது. You see this, you could see how this was a crowd. Luke's Gospel 19th chapter, லூக்கா 19வது அதிகாரத்தில் 37th verse, and when he was come nigh, even now at the descent of the Mount of Olives, the whole multitude of the disciples began to rejoice and praise God with a loud voice for all the mighty works that they had seen. அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, oh, they were all the people who were rejoicing in the miracles of Jesus. இயேசுவினுடைய அற்புதத்தில் சந்தோஷப்பட்ட கூட்டம் இது. They were not the true disciples of Jesus. இயேசுவினுடைய உண்மையான சீஷர்கள் அல்ல. Today we hear everywhere preaching. So many preachers, அநேக பிரசங்கிகள் இன்றைக்கு அநேகர் சொல்றாங்க, அற்புதம் அற்புதம், all miracles miracles. So many people are thronging. அதுக்கு நிறைய ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக போயிட்டு இருக்கிறாங்க. Yes, dear people, they were all rushing and they were all shouting. எல்லாம் சத்தம் போடுறாங்க. ஆனா இது அற்புத கூட்டம் தாங்க இது. These are all the people who are rejoicing in miracles. அவங்க எதுக்காக சத்தம் போட்டாங்க தெரியுங்களா? Do you know for what purpose did they shout? Among the Jews there was a notion that the Messiah will come and deliver them from the Roman rule, because they were all under the Roman rule. அந்த நாட்களில் ரோம அரசாங்கம் அவர்களை ஆளுகை செய்தது. Almost they were all the people who were under the authority of the Romans. ரோம ஜனங்கள் ரோம அரசாங்க அதிகாரத்துக்கு கீழாக அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். But the Jews are very jealous of their Jewish tradition and their country. யூதர்கள் அவர்களுடைய பாரம்பரியத்தை குறித்தும் அவருடைய தேசத்தை குறித்தும் ரொம்ப ரொம்ப வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள். They thought that God is their God. அவங்க நினைச்சாங்க ஆண்டவர் தங்களுடைய ஆண்டவர். So God will not deliver them from any heathen people. யாரையும் யூத மக்கள் மத்தியில் விட்டுவிட மாட்டார்னு நினைச்சாங்க. But Jesus, but dear people, you see, even among Christians, கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட there is a false notion that because they believe Jesus in a superficial way, they think that they are the children of God. இயேசு கிறிஸ்துவை ஏதோ மேலோட்டமாக விசுவாசிக்கிறதுனால அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். Today we see a lot of people believing in miracles and going after such preachers, and இன்றைக்கு விதமாக அற்புதம் என்று சொல்லுகிற காரியங்களை நம்பி அதன் பின்னால் ஓடுகிற பெரிய கூட்டத்து மக்களை நம்ம பார்க்குறோங்க. Oh dear people, they were all shouting, almost 1 lakh of people.
And 1,40,000 of people shouting, Hosanna. Hosanna என்று ஏறக்குறைய 1,40,000 மக்கள் அங்கே கத்துகிறாங்க. Oh dear people, but Jesus' heart was pitying for those people. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இருதயம் அந்த மக்களுக்காக பரிதபிக்கிறது. They were all shouting. அவங்க சத்தம் போட்டு இருக்காங்க. ஆனால் ஜீசஸ் knew their hearts. அவங்க இருதயத்தை இயேசு அறிந்திருந்தாருங்க. Probably you may also say that you are a Christian. இல்லை நீயும் கூட கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு இருக்கலாம். You may call. But Jesus looks at your heart. உன் இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. He knows your heart. உன் இருதயம் அவருக்கு நல்லா தெரியும். You can't hide it. அதை மறைக்க முடியாது. Because Jesus saw these people very early in his ministry. ஊழியத்தின் ஆரம்பத்திலே இந்த மக்களை அவர் பார்த்தார். Turn to John's Gospel. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் பக்கம் வாங்க. இந்த ஜனங்களை அப்பவே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இங்கே இந்த மக்களை பார்த்து அங்கே நாம் பார்க்கிறோம். ஜான்ஸ் காஸ்பல், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே இங்கே விதமான கூட்டத்தை பார்க்கிறார். He see in the beginning itself. John's Gospel, 2nd chapter. யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 23rd verse. John's Gospel 22 பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில், even in a previous Pascha festival, the same festival, இதே அந்த பண்டிகையில் முன்ன ஒரு தடவை இயேசு கிறிஸ்து அவ்விதமாக வந்திருந்த அந்த காலத்தில் பஸ்கா பண்டிகையில் அவர் இந்த எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். 23rd verse. எதை கண்டு விசுவாசம் வச்சாங்க? எதை கண்டுங்க? அற்புதத்தை கண்டு விசுவாசம் வைத்தார்கள். இன்றைக்கும் அற்புதம் நடக்குங்க. இப்போ நான் ஒருவேளை அற்புத கூட்டம் நடத்தினேன்னா இன்றைக்கி இந்த பக்கத்தில் இருக்கிற பிளாட்டெல்லாம் வாங்கி போட்டு பெரிய ஆலயமே கட்டிடலாம். If I do a miracle ministry, இதெல்லாம் பக்கத்தில் பிளாட்லாம் வாங்கி பெரிய சர்ச்சை கட்டிடலாங்க. ஏன்னா people will come and give more money. ஆனால் அந்த ஜனங்களை பற்றி ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்குறாரு? What testimony Jesus is giving? 24-25 பாருங்க. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. ஏன்? 25 மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. அவங்க இருதயத்தை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருந்தார். பாருங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆலயத்தில் உட்காந்துருக்கீங்க. போன வாரமெல்லாம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ ஹவ் யூ ஆர் லாஸ்ட் வீக். ஆனால் உன் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு இயேசுவுக்கு தெரியும். ஜீசஸ் நோஸ் ஹவ் யூ ஆர் லாஸ்ட் வீக் வாஸ். ஸோ எவ்ரிபடி வாஸ் தே பிலீவ், பட் ஜீசஸ் டிடன்ட் பிலீவ் them. ஏன்னா அவங்கள உள்ளே இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். These people are lip service people. உதட்டில் தான் பேசுவாங்க, உள்ளத்தில் அவங்க உண்மையான விசுவாசம் இல்லை. No true faith in the hearts. ஆகவே அவளை நம்பி அவர் இணங்கலை. When he was feeding 5,000 people, 5,000 பேரை போஷித்தப்போ எல்லாம் வந்துட்டாங்க. Everybody came. Lord, you should be our king. நீங்கள் தான் என்னுடைய ராஜாவாக இருக்கணும்னு சொன்ன உடனே
டிட் ஜீசஸ் கன்சென்ட் ஃபாதர்? இயேசு அதுக்கு பரவாயில்ல நம்மளை ராஜாவாக்குறாங்க அப்படின்னு உடனே ராஜாவாலாம் போகலான்னாரா? இன்றைக்கி நம்ம அரசியல்வாதிகள் எல்லாம் அப்பா குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உனக்கா எனக்கான்னுட்டு பொய் மேலே பொய்யா பேசி. ஆல் ஹம்பக், ஆல் டிசீவர்ஸ், all deceivers. Dear people, Jesus is God, our தேவன். Jesus is God, தேவன் அவர் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு இணங்கி கொடுக்கவில்லை. Even when the people were all shouting Hosanna, Jesus never was joyful. Hosanna என்று கத்தின பொழுது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை சந்தோஷப்படல. அவருடைய இருதயம் எப்படி இருந்தது? How was his heart? அவருடைய இருதயம் எப்படி இருந்தது தெரியுங்களா? எஸ் லூக்ஸ் காஸ்பல் 19th chapter, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் 41st verse 41வது அதிகாரத்தில் அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. And when he was come near, he behold the city and wept over it, saying, if thou hadst known, even thou at least in this day, in thy day, the things which belong unto thy peace, but now they are hid from thine eyes. இயேசு இவர்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். I tell you, dear people, Jesus wept over them. Oh dear people, because the same people is going to cry with the same voice, with different words. After a few days, சில நாட்களுக்கு பின்பாக இதே ஜனங்கள் வித்தியாசமான விதத்தில் கத்தப் போகிறார்கள் என்பதை இயேசு அறிந்திருந்தார். Why? ஏன்? Because Jews, they were all slaves under the Roman rule. ரோம அரசாங்கத்தின் கீழ் அடிமைகளாக இருந்தார்கள். They thought, oh Raja, the king, they thought that Jesus will come and deliver them from the Roman rule by doing great miracles, by destroying them. யூத மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இயேசு இந்த ரோம அரசாங்கத்தெல்லாம் பெரிய தம்முடைய அற்புதத்தினால் அழிச்சிட்டு அவர்களெல்லாம் விடுதலை ஆக்குவார், அவர் மேசியா என்று நினைத்தார். They thought that he was a Messiah, so he is going to destroy all the people. But dear people, Jesus didn't do that. Yes, அதை செய்யல. He is not the deliverer simply from the Roman rule. ரோம அடிமைத்தனத்தை விடுதலை ஆக்குறவர் அல்ல. is delivering you from your own wicked heart. உன் பொல்லாத இருதயத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குறவர் இயேசு. அதை தெரிஞ்சுக்கோ. உனக்கு யார் எதிரி தெரியுமா? Do you know who is your first enemy? நீ தான் உனக்கு பெரிய எதிரி. You are your own enemy, know that. You are the first enemy. உனக்கு எதிரி நீதான். Your nature, உன்னுடைய சுபாவம், your carnal nature, உன்னுடைய மாம்ச சுபாவம், your nature not to yield to God, தேவனுக்கு ஒப்புக்கொடாமல் வாழுகிற உன்னுடைய சுபாவம், ஓ மனைவியும் பிள்ளைகள் உனக்கு எதிரி இல்லை. Your wife and children are not the enemies. You are your own enemy. உனக்கு எதிரி நீதான்ப்பா, நீதான். உன் சொந்த சுபாவம் தான் உன்னை அழிக்கிறது. நீ செய்ய வேண்டியது, இயேசுவே என்னை விடுதலை ஆக்கும். Jesus deliver me from my own evil and wicked nature. இந்த பொல்லாத சுபாவத்தில் என்னை விடுதலை ஆக்கும். ஒன்று தெரிஞ்சுக்கோ, I tell you, if you are saved, if you are right in your family, உன் குடும்பத்தில் நீ ரட்சிக்கப்படுவாயானால், உன் குடும்பத்தில் நீ முதலாவது சரியானா, உன் குடும்பத்தில் உள்ள எல்லாம் சரியாவாங்க. All your people will be all right.
நீ நினைக்கிற மற்றவங்கெல்லாம் சரியில்லை, நான் தான் சரின்னு நினைக்கிறேன். யூ திங்க் அதர்ஸ் ஆர் நாட் ரைட், ஐ ஆம் ரைட், பட் யூ ஆர் த மோஸ்ட் ரியலி யூ ஆர் த பர்சன் ஹூ இஸ் ராங். நீ தான் உன் வாழ்க்கையில் தவறாக இருக்கிற. ஏன் உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிற? யூ டோன்ட் வாண்ட் டு yield to God fully. You want to be a superficial Christian. ஒரு மேலோட்டமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும்படியாக நீ வாஞ்சி போற. You don't have commitment to God. தேவனுக்கு உன்னை ஒப்பு கொடுக்க முடியாத அர்ப்பணிப்பு இல்லை. You know your own heart. இருதயம் தெரியாத ஒன்னே ஒன்று சொல்றேங்க இல்லைங்க, நீ சரியான உன் குடும்பம் சரியாகும். If you are right, your family will be all right. உன் ஜெபம் கேட்கப்படும். Your prayer will be answered. If you are not right, your prayers will not be answered. தெரிஞ்சுக்கோ, நீ சரியில்லைன்னா உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரையா, ஜெபத்தை கேட்க மாட்டாரு. நீ ஜெபம் பண்ற என் குடும்பத்தை மாற்றும். You pray, oh you should change my family, my husband, my wife, my children, என் கணவன் பிள்ளை எல்லாம் மாற்றணும்னு சொல்ற. ஆனா நீ சரியில்லை ஆண்டவருக்கு முன்பாக உன்னை நீ தாழ்த்து. ஓ இந்த ஜனங்கள் எல்லாம் கத்தானா இயேசு கண்ணீர் விட்டு இந்த மக்களுக்காக அழுதுகிறார். அது கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிற வண்ணம் எவ்வளோ முறை சேர்க்க பிரயாசப்பட்ட உனக்கு மனதில்லை. இந்த காலையில் அருமையான சோனேஸ்வரியே, பரிசுத்த ஆவியானவர் தான் உன்னோட பேசுனுங்க. ஒன்லி த ஹோலி ஸ்பிரிட் ஷுட் ஸ்பீக் டு யூ. நீ மற்றவங்க கையை நீட்டாத, இயேசுவுக்கு முன்பாக உன்னை நீ தாழ்த்து. நீ தாழ்த்து. உன்னால தான் நீ பேசுகிறத உன் குடும்பத்தில் விடு விடு. நீ விட்டாதான் நீ உருப்படுவ. யூ வில் பி ஆல் ரைட் வென் யூ சே அதர்ஸ் ஆர் ராங், ஐ ஆம் ரைட். ஒன்று சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். ஏன் அப்போ உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பா. God will hear your prayers. பெரிய கூட்டம் கத்துகிறது. ஆனால் இயேசு முதலாவது என்ன செய்கிறார் தெரியுங்களா? What was he doing? Straight away when he entered into Jerusalem, எருசலேமில் நுழைந்த பின்பாக அவர் செய்ததெல்லாம் இதுதாங்க. அவர் செய்ததெல்லாம் ஒன்னே ஒன்று தான் செஞ்சார். என்ன செஞ்சார்னா, நேர ஆலயத்துக்கு போறார். He goes to the temple. ஆலயத்துக்கு போறாரு. ஆலயத்துக்கு போயிட்டு இங்க எல்லாம் சத்தம் போடுறாங்க. Everybody was shouting it, but Jesus never cared about that. அதை பற்றி அவர் தாமே அவிதமாக அங்கே கவலைப்படவில்லை. 45th verse, 45வது வசனம். He wept over Jerusalem. எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டுட்டு நேர ஆலயத்துக்கு தான் போறார். He goes to the temple. What was he doing? அங்க என்ன சொல்றார்? 45th verse, 45வது வசனம். Luke's Gospel 19:40. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 45வது வசனத்தில் அவர் என்ன செய்யறாரு பாருங்க. இதைத்தான் அவர் செய்யறாரு. 45th verse, இவ்விதமாக கண்ணீர் விட்டு அழுதுட்டு பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் விற்கிறவர்களையும் கொள்ளுவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். He went to the temple. அவர் ஆலயத்தில் போயிட்டு அங்கு அவிதமாக அவர் செய்கிறதை பார்க்கிறோம். அவிதமாக ஆலயத்தில் போயிட்டு அவரை சுத்திகரிக்கிறதை பார்க்கிறோம். He was cleansing the temple. அந்த ஆலயத்தை அவர் சுத்தமாக்குகிறதை பார்க்கிறோம். Dear people, he was driving out all those people. அந்த மக்களெல்லாம் துரத்திட்டு, Matthew Gospel you see, same thing you see. Matthew Gospel, மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 21வது அதிகாரத்தில் அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன செய்யறாரு? அவிதமாக அங்கு 12வது வசனத்தில் 12th verse, and Jesus went into the temple of God and cast out all them that sold and brought in the temple and overthrew the tables of the money changers and the seats of them that sold doves. இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களையும் கொள்ளுவர்களுமாக யாவரையும்
வெளியே துரத்தி காசுக்காருடைய பலைகளையும் புறாவிற்கவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். I tell you, dear people, Jesus is today the Savior. இன்னைக்கு ரட்சகர் அவர். But he is an angry God. கோபமுள்ள தேவன், பட்சிக்கிற தேவன், தெரிஞ்சுக்கோ. He is a God who is with wrath. கோபமுள்ள ஒரு தேவன். Today he is a Savior. இன்னைக்கு அவர் ரட்சகர். He calls you for repentance. மனம் திரும்பலுக்கு உன்னை அழைக்கிறார். ஆனா ஒரு நாள் அவர் நியாயாதிபதியாக இருப்பார். He will be a God of wrath. நியாயாதிபதியாக இருப்பார். He will sit on the throne. அப்பொழுது அவிதமாக அங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்து பாருங்க, தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நீ ஆண்டவர் அறியாம மரிப்பாயானால் நீ நரகத்துக்கு போவ. If you die today without Jesus, you will go to the hell. ஆனால் நியாய தீர்ப்புக்கு பின்பாக, ஆஃப்டர் ஜட்ஜ்மெண்ட், பிசாசுக்கு அவன் தூதர்களுக்கும் ஆயத்தப்படுத்தின இன்னும் பயங்கர ஆக்கினைக்குள்ள நீ போவ. அதான் ஆண்டவர் சொல்றார், பிசாசுக்கும் தூதர்களுக்கும் ஆயத்தப்படுத்த சபிக்கப்பட்டவர்களையும் துரத்துறார். Judgment is the most dreadful thing. நியாய தீர்ப்பு மிக மிக பயங்கரமான. So he was driving out, எல்லாத்தையும் துரத்துறார். பாருங்க, even today God wants to drive out all the sinfulness from your heart today. இன்னைக்கு இருதயத்தில் இருக்கிற எல்லா பாவ அகோரத்தை இயேசு துரத்தி விடும்படியாக விரும்புகிறார். He is wrath upon you if you continue in sin, knowing God's word. தேவனுடைய வார்த்தையை அறிந்து நீ தொடர்ந்து உன்னுடைய பாவத்தில் வாழ்வாயானால், God will be a God of wrath to condemn your heart. Beware. இருதயத்தை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்கும்படியாக அவர் செயல்படுவார். இன்றைக்கு கிருபையின் தேவன். Today he is a God of grace. He wants to drive out the devil which is lurking in your heart, the evil nature which is not being changed even after the word of God is being preached in his pulpit. தேவனுடைய வார்த்தையை இந்த இடத்துல நீ கேட்டு இன்னும் வாழ்க்கையில் அப்படி இருப்பாயானால், I tell you, dear friend, God will be the God of wrath in your life. வாழ்க்கையில் கோபத்தின் தேவனாக செயல்படுவார். Because when Jesus was crucified, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது, because they thought that Jesus will deliver them from the Roman slavery, ரோம அரசாங்கத்தின் தான் விடுதலையாக்குவாங்கன்னு நினைச்சாங்க. அவர் செய்யலை. He didn't do that. All these people were wandering because they all come for festival. விழாவுக்கு வந்த ஜனம் இது. பஸ்கா. Once upon a time in Egypt, எகிப்தில் ஒரு காலத்தில், when the Lord delivered the people of Israel, இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கின பொழுது, எகிப்து மக்களிடத்திலிருந்து அவர் பிரிக்கப்பட்ட பஸ்காவினால இந்த இரத்தத்தை பார்த்து தேவ தூதன், மரண தூதன் அவர்களை சங்காரம் பண்ணலைங்க. Because they saw the blood which was on the post of the doors, the angel of death passed away. அந்த மரண தூதன் அந்த நிலக்காலின் மேல் பூசப்பட்ட இரத்தத்தை பார்த்த பொழுது அவன் கடந்து போனான். Dear people, when the protection of the blood of Jesus Christ will be on your post, வாழ்க்கையினுடைய வீட்டு நிலைக்காலின் பேரில், உன் வாழ்க்கையின் பேரில் எப்பொழுது இயேசுவின் ரத்தம் பூசப்படும், when you say, Lord Jesus, forgive my sins, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், Lord cleanse my sins by your blood,
இயேசுவே என் பாவங்கள் எல்லாம் இரத்தத்தினால கழுவும். Those people, when they were all in the house, the angel of death saw the blood and just passed away. அந்த நாளில அந்த மரண தூதனானவன் அந்த இரத்தத்தை பார்த்து கடந்து போனான். But the people in Egypt, எகிப்தில் இருந்த மக்கள், தலைச்சான்கள் எல்லாம் கொல்லப்பட்டால். Everybody was put to death. I would like to close this morning. It's a time for God to work in your heart. இது உன் இருதயத்தில் ஆண்டவர் கிரியை செய்கிற வேளை இது. God has been so gracious with you. You have come 28th March 2021 not because of your own. இந்த மார்ச் 28ஆம் தேதியில் நீ வந்திருக்கிறது உன்னுடைய ஞானம் பலத்தினால அல்ல. இட் இஸ் பியூர்லி காட்ஸ் கிரேஸ். இது ஆண்டவருடைய கிருபை, தெரிஞ்சுக்கோ. இட் இஸ் பியூர்லி காட்ஸ் கிரேஸ். God again and again warns you with your word. தம்முடைய வார்த்தை கொண்டு தேவன் மறுபடியும் அவனை எச்சரித்து கொண்டே இருக்கிறார். He calls you for repentance, change of life. அவர் மனந்திரும்புதலுக்கு, வாழ்க்கை மாற்றத்துக்காக கூப்பிட்டு இருக்கார். ஒருவேளை இந்த சர்ச்சுக்கு நீ ஏதோ வந்து போகிற ஆசாமியா? Are you a person just come and go? ஐயா, நீ எத்தனை வருஷம் வந்து என்ன பிரயோஜனம் கேட்குறேன்? What is the use of coming to the church so many years? என்ன பிரயோஜனம் சொல்லு? Tell me. It's only pure God's grace that you are spared. Others you would have died early. அவனுடைய கிருபை நீ இன்னைக்கு பிழைச்சிருக்கிற, தெரிஞ்சுக்கோ. உடைய வாழ்க்கையில் இந்த குருத்தோலை ஞாயிறில், குருத்தோலைன்னா என்ன தெரியுங்களா? பாம், விக்ட்ரி, வெற்றி தான். அந்த குருத்தோலைன்னா வெற்றி. எந்த வெற்றிக்காக அவர்கள் கதறினார்கள்? இன்னைக்கு குருத்தோலை பிடிக்கிற எல்லாம் யாருக்கு சேர்ந்தவங்க? இந்த 1,40,000 ஜனங்க சேர்ந்தவங்க தான். அவங்களே தான் இயேசுவை பிலாத்துக்கு முன்னால அவர் விடுதலையாக்கல, அவர் சிலுவையில் அறையும் என்று கத்தின கூட்டம். The same crowd cried to crucify him. வாழ்க்கையில் யோசனை பண்ணிப்பார். வாழ்க்கை ரொம்ப காலம் தொடரும்னு நம்பியிருக்காத. Don't think that you will live long. It is God's grace, தேவனுடைய கிருபை. இந்த காலையில் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பையா? Will you commit your life to God? ஆண்டவரே, என் வாழ்க்கை இன்னும் சரியா இல்லை. My life is not right. Nobody is perfect in the world. யாரும் பரிபூர்ணமானவர்கள் இல்லை. ஆனால் பாவியாக மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. Lord, have mercy upon me. என் வாழ்க்கையில் நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஆண்டவரே. Lord, the sins that I have committed, the sins which I have committed by my own hands, என்னுடைய கையினாலே செய்த என் பாவத்தை எல்லாம் கழுவும் ஆண்டவரே. Lord, wash me. I was doing it without knowing you. உம்மை அறியாம நான் வாழ்ந்தேன் ஆண்டவரே. உம்மை அறியாம இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையில செய்த பாவங்கள் அளவு கடங்காதது ஆண்டவரே. Lord, without knowing you, my sins are innumerable. உன் வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியாது. Your secret life is not known to anybody. ஒரு ரகசிய வாழ்க்கை எல்லாத்துக்கும் தெரியாது. நீ எப்படி வாழ்ந்தேங்கிறது, வாலிப நாட்களில் எப்படி வாழ்ந்தேங்கிறது எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும். ஆனால் இயேசுவுக்கு தெரியும். நீ மறைக்க என்னாத. Don't hide it. This morning will you come to him? அவ்விடத்தில் நீ வருவியா? ஆண்டவரே,
என் பாவங்களெல்லாம் மன்னியும். அம்மையாலே வேதம் சொல்லுகிறது, எதை விதைக்கிறான் அதை அறுப்பான். whatever you sow you will reap. Bible says, நீ எதை விதைச்சியோ அதெல்லாம் காத்துல போயிடுச்சுன்னு நினைக்கிறியா? Do you think that all your sins have gone in the air? இல்லைங்க. ரெண்டு விதம் தான். உன் பாவத்துக்கு பரிகாரம் ரெண்டு விதம் தான் இருக்கு. only 2 chances are there for your sins. ஒன்று, நீ இயேசுவினிடத்தில் வந்து, இயேசுவே என் பாவங்களை எல்லாம் கழுவும் என்று உன்னை தாழ்த்துவது மூலமாக உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வாய்ப்பு உண்டு. Your sins will be washed away when you say, Lord Jesus, my sins are so numerable. Oh, wash me. அது கழுவப்படாம போச்சுன்னா, if your sins are not washed in the blood of Jesus, இயேசுவின் இரத்தத்தினால் உன் பாவம் கழுவப்படலைன்னா நீ அதை அறுப்ப. You will reap it. You will reap it, I tell you, dear friend. You will reap it many folds. அநேக மடங்காக நீ அறுப்பாய். ஒரே ஒரு நெல் தானியம் விதைக்கிற இயேசு சொல்றார் பின்னால, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்க, செத்ததையாகில் மிகுந்த பலனை. ஒரு நெல்லை விதைக்கிற, ஆனா பல நெல்லா நீ அறுப்ப. உன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். சும்மா இந்த இடத்துல இன்னைக்கு நிறைய போதகர் சொல்றாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். என்னையா ஜெயம்? நீ உன்னை தாழ்த்தாம இயேசுவின் ரத்தம் உன்னை சுத்தம் பண்ணாதப்பா, உன்னை சுத்தம் பண்ணாது. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நான் காமிச்சு முடிக்கிறேன். 1 யோவானுக்கு வாங்க. 1 யோவான் பாருங்க. இந்த சத்தியம் தெரியாதுன்னு எல்லாம் உன்னை சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு நான் சத்தியத்தை தெளிவாய் போதிச்சதில் நான் நிச்சயமாக நான் போதிச்சிருக்கேன்னு உனக்கு சொல்ல முடியும். ஒருவேளை நான் எனக்கு தெரியாத நீ ஆண்டிடத்தில் அன்னைக்கு சொல்ல முடியாது. 1 யோவான் 1வது அதிகாரம், 1 John 1st chapter 8 and 9th verse. இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிற அருமையான சகோதரனேஸ்வரியே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. தெரிஞ்சுக்கோ, நம்ம ஒரு பொய்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பாவங்களை அறிக்கையிட்டார். 7வது வசனத்தில், அவர் ஒளி இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீ தெரிஞ்சு செய்திருக்கலாம், தெரியாம செய்திருக்கலாம், நீ மிகப்பெரிய பாவம் செய்திருக்கலாம், மிக சின்ன பாவம் செய்திருக்கலாம். உன் பாவம் எவ்வளவு கொடிதாக இருந்தாலும் சகல பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். உனக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே நம்பிக்கை, எப்போ நம்ம பாவம் இல்லைன்னா நம்ம நாம ஏமாத்திக்கிறோம். அருமையான சகோதரனேஸ்வரியே, உன்னை ஏன் நீ ஏமாத்திக்கணும் நான் கேட்குறேன். நீ என்ன ஏமாத்துறதில்ல, என்ன நான் ஏமாத்துறது? நான் நோ ஹூம் ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறவ யாருன்னு அறிஞ்சிருக்கிறேன். ஒருவன் உனக்கு ஊழியம் செய்த பிதாவன் அவனை கனப்படுத்துவான். ஏன் உடைய பங்கு எனக்கு நிச்சயமாக தெரியும். ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலுடைய ஒருவன் இந்த ஊழியத்துக்கு தகுதியானவன் அல்ல. என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தாருங்கிறத இன்னைக்கு அவர் நிச்சயமாக தம்முடைய பல செயல் மூலமாக நிரூபித்து வருகிறார் என்பதை உனக்கு முன்பாக நான் சாட்சியாக சொல்ல முடியும். என்னால் அல்ல, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அந்த அதிகாரத்தோடு தான் நான் இந்த வசனத்தை போதிக்கிறேன். நமக்கு நாம் பாவம் இல்லை என்போமானால் நீ உன்னுடைய பாவத்தை யோசனை பண்ணி பாரு. சின்ன வயசுல இருந்து நீ செய்த பாவத்தை எல்லாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேள், தாழ்த்து.
உன் பாவம் ஒருவேளை மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். நீ நினைக்கலாம் என் பாவம் யாருக்குமே தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு தெரியும். இயேசுவுக்கு தெரியும். அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவரார். கல்வாரி என்ற நீ வருவையா? இல்லை. இந்த 1,40,000 மக்கள் ஓசனான்னு சொன்னாங்க. அதே மக்கள் சிலுவையில் அறையும் என்று கத்தினாங்க, மாறிட்டாங்க. நீயும் அற்புத கூட்டமாக மாறிடுவ. ஆனால் நீ தப்பிக்க முடியாது. ஒரே ஒரு நம்பிக்கை, சிலுவை. உன்னை தாழ்த்து. நீ ஒருவேளை ஆலயத்தை விட்டு நீ போயிடலாம். ஆனால் உன் வீட்டில் போய் நீ யோசனை பண்ணிப்பார். இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லு. என் குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களுக்கும். ஏன்னா பாவம் அந்த இழுக்குன்னு சொல்லுது. உன் பாவம் உன் குடும்பத்தில் சாபமாகத்தான் நிற்கும். ஏன்? உன்னுடைய மூதாதைய பாவம் கூட உன்னை பாதிக்கும். ஆனால் நீ மனம் திரும்பலைன்னா அது உன்னை தாக்கும். ஆனால் நீ மனம் திரும்பினா உன் ரத்தமாக உன்னுடைய பாவம் மட்டும் இல்லை, உன் மூதாருடைய பாவத்தையும் சுற்றி 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன். இன்றைக்கு குடும்பங்களில் பயங்கரமான, எனக்கு இந்த அற்புத ஊழியர்கள் சொல்லாங்க, குடும்ப சாபத்தை எல்லாம் நீக்கிறேன். நீ மனம் திரும்பாமல் உன் பாவத்தை அறிக்கையிடாமல் விமோச்சனம் இல்லை. செபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காகவே துதிக்கிறோம். ஆவியானவரே, இந்த உலகத்தில் எங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் தப்பிக்கொள்ளும்படியான ஒரே ஒரு வழி இயேசுவின் சிலுவை. ஒருவேளை என் பாவம் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி இங்கே உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேர் ஒருவேளை நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்த ஒவ்வொரு பாவ செயலும், அவர்கள் எண்ணின ஒவ்வொரு பாவ சிந்தனையும், அவர்கள் திட்டமிட்ட ஒவ்வொரு பாவத்தின் திட்டமும் உமக்கு மறைவா இல்லை. ஆனால் ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி வரும் பொழுது, இயேசுவே என் பாவங்களெல்லாம் நீர் மன்னித்து என்னை கழுவுமையா என்று சொல்லி தாழ்த்தும் பொழுது, இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரி. ஆவியானவரே, பேசும் பேசும். இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. நன்றி.